வணக்கம். பார்ட் 1ல் வந்து ஒரு பேண்ட் கட்டிங் வந்து ஃப்ரண்ட் எப்படின்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அதோட பேக் கட்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லா பேண்ட்டும் கட் பண்ணுற மாதிரி தான். தொடர்ந்து பெண்களுடைய போட்டதுனால இப்போ ஆண்களுடைய ஆண்களுக்கான பேண்ட் கட்டிங் ஒன்று இப்போது தொடர்ச்சியாக போட்டுட்ருக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து 2 ஆண்கள் பெண்கள் உடைகளுமே நம்ம போட்டுட்டு வர்றதுனால வந்து ஏற்கனவே ஆண்களுக்கு நிறையா கட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். பெண்களுடைய தான் கம்மியாக போட்டிருந்தோம். இருந்தாலும் தொடர்ச்சியாக 2 உடைகளுக்குமான வீடியோக்களுமே வந்து நம்ம 2ஐயும் கலந்தே வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேனுடைய பேக் கட் பண்ணுறோம். மேலே வந்து இந்த இடுப்பு பகுதியில் இந்த 2 மார்க்குக்கும் சென்ட்ரு அப்படி இது சீட்டினுடைய லைனு. இது வந்து தொடையினுடைய லைனு. இந்த 12ல் ஒரு பாகம் வச்ச மார்க்கிலேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கணும். இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3/4 இன்ச்சு தேவையான அளவு, 1/4 இன்ச் கீழே வந்து கிராஸில் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாட்டத்துலேயும் வந்து 1/4 இன்ச்சு கிராஸில், கீழேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு கிராஸில். இப்போ இங்கே வந்து 1.25 இன்ச்சு கீழே ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. 1.25க்கு ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கணும். இதில் இப்போது தொடையினுடைய லூஸ் வந்து 27 வேணும். இது வந்து 13 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு 13.5 வேணும். அந்த 13ல் வந்து இந்த மார்க் பண்ணிக்கணும். இப்படி இந்த 13ல் அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பு வந்து அதில் எடுத்துடணும். அந்த ஷேப்பை அப்படியே வந்து நீங்கள் இந்த சைடில் வந்து அப்படியே கிராஸை கொண்டு போயிடணும். இந்த மாதிரி இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கமே வந்து வராது, சைடில் தூக்காது. இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இங்கேருந்து வைக்கணும். 12.25 1 பாயிண்ட் இதில் இருக்குது. ஃப்ரண்ட் ரெடி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி 12.25 1 பாயிண்ட் வரும். இப்போ 27 இன்ச்சு இங்கே சைட்லேயும் அந்த பேக் தட்டில் ஸ்டிச்சிங் கழித்து இப்படி வச்சிட்டிங்கன்னா 12 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வருது. அடுத்து ஸ்டிச்சிங்குள்ளதை எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 2.25 இருக்குது. இப்போ இந்த 2.25ங்கிறது வந்து ஒரு சீட்டை வந்து 42 டிவைட் பண்ணி வைக்கும், 16ல் ஒரு பாகம் டிவைட் பண்ணி அதை இங்கே அதனுடைய அளவு இங்கே வச்சு பார்த்துக்கணும். இதிலேருந்து கிராஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ 42 இன்ச்சு, ஆக்சுவலாக 42 இன்ச்சு சீட்டு, 6ல் ஒரு பாகம் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். லூஸ் அதிகமாக போகும்போது 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். நார்மல் லூஸாக இருந்தால் 6ல் ஒரு பாகம் வைக்கலாம். பேண்ட்டை பொறுத்து இந்த 1/2 இன்ச்சு முன்பின் வந்து டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து நமக்கு 10:30க்கு 11:30 கரெக்டாக இருக்குது. 10.25 1 பாயிண்ட் தான். 11.25 1 பாயிண்ட் வேணும். அந்த 1 பாயிண்ட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அதே 1 பாயிண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கும். 10.25 1 பாயிண்ட்டு, 11.25 1 பாயிண்ட் வேணும். 1/4 இன்ச்சு இங்கே கம்மியாக இருக்குது. இப்போ அந்த 1 பாயிண்ட் இங்கே சேர்த்து இருக்கிறதுனால அந்த 1 பாயிண்ட்டை மட்டும் கூட இதில் கம்மியாக இருக்கிறத ஒரு நூல் அங்கே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த சீட்டை டிவைட் பண்ணும்போது அந்த பாடி ஷேப்புக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடம் கரெக்டாக வந்து இதில் இருக்குது. ஒரு நூல் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு கம்மியானதை அதை தள்ளி வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கும். இப்போ இதை அப்படியே அந்த மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேண்ட்டில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே வந்துடும். ஒரு பேண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் வரும். இதில் ஒரு பேண்ட் கரெக்டாகவே இருக்குது. 2 பேண்ட்டு ஒரே அளவு. இப்போ அந்த ரேசிங் வந்து பேக் ரேசிங்க்கு வந்து இந்த சைடில் வந்து இந்த மார்க் அளவுக்கு 23.25 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த சீட்டுக்கு இடுப்புக்குள்ள வித்தியாசம் வந்து 5 இன்ச்சு. ஏன்னா 36.5 இடுப்பு,
36 இடுப்பு 41 சீட்டு. அப்போ 5 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அந்த 5 4 டிவைட் பண்ணால் 1.25. இந்த இடத்துக்கு நேரம் வந்து 23.25 1 பாயிண்ட்டு. அதுலேருந்து 1/4 இன்ச் சேர்த்துக்கோங்க, 23.25. இந்த கிராஸ் அளவை 23க்கு வந்து 23க்கு 1 பாயிண்ட் கம்மி. இது அதே லைனில் வந்து 23க்கு 1 பாயிண்ட் கம்மி. கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லைனை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். எங்கள் ஸ்டிச்சிங்க்கு வந்து தேவையான அளவு ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் பிடிப்போம். இடுப்பு வந்து 36 9 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. டாட்டுக்கு 1 இன்ச்சு. இப்போ இந்த லைனை வந்து அப்படியே வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இடுப்பினுடைய லைனும் இந்த சீட்டினுடைய லைனும் வச்சிட்டிங்கன்னா இந்த லைன் கரெக்டாக இருக்கும். இந்த பேக் டூமுடைய மார்க்கை வந்து இதில் கரெக்டாக பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சீட்டில் 12ல் 1 பாகம் லைன் போட்ட இடத்துலேருந்து அது கரெக்டாக போயிடும். அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே கட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லைன்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்லேயே கிராஸாக இருக்கணும். பாக்கெட் இப்படி கிராஸ் ஆகிருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா கட் பாயிண்ட் அப்படி நேராக மார்க் பண்ணால் போட்டிருக்கும்போது பின்னாடி சரிஞ்சு போயிடும். அதனால் இந்த ஷேப் எப்படி இருக்கோ, இந்த லைனுடைய ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுக்கணும். இப்போ இந்த டாட்டோட அளவு இங்கே என்ன வச்சுருக்கோமோ அந்த 1 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கணும். இங்கே சைடில் ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவுக்கு நேராக இப்படி சென்டர் பண்ணிக்கணும். அதை ஸ்டிச்சிங் கழித்து ரெடி அளவில் வந்து இப்படி சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்த எடுத்துடணும். இது வந்து டாட்னுடைய இடம், சென்ட்ரு. இப்போ டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருக்குறோம். அது 2 பக்கம் ஷேர் பண்ணி இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு டாட் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கட் பாயிண்ட் வந்து 2 பக்கமும் ஷேர் பண்ணி எவ்வளோ தேவையோ 4.25 இன்ச்சு கட் பாயிண்ட்டு 2.25 1 பாயிண்ட் சென்டரில் வச்சுட்டு 2 பக்கம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கட் பாயிண்ட்னுடைய அளவு கிடச்சிரும். இப்போ கட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த பேக் வந்து கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. பேண்ட் வந்து நல்லா ஃபுல்லாக ஹை பேண்ட்டு, மேலே ஏற்றி போடக்கூடிய பேண்ட். அதனால தான் உங்களுக்கு சர்க்கிளினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. 11.5 இன்ச்சு போர்க்கினுடைய அளவு.
இப்போ பேண்ட் வந்து ஒரு பேண்ட்டு சரியாக இருக்குது, இன்னொரு பேண்ட்டில் ஒரு பேண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ஜாயிண்ட் வந்து தேவையில்லை. இப்போ பேக்கை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தொடையினுடைய லூஸும் அதிகம், பேண்ட்டு ஃபுல் ஹைகிப்புங்கிறதுனால போர்க்குடைய ஹைட்டும் அதிகம். ஆனால் பேண்ட் வந்து போடும்போது சுருக்கம் இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்னுடைய சேஃபு, இந்த பேக்னுடைய ரைசிங் எல்லாமே நார்மலாக பண்ணுற மாதிரி தான். இது சாதாரணமாக உள்ள பேண்ட்டு, முன்னாடிலாம் பேரலல் பேண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பாட்டம் அதிகமாக இருக்கும், 19 இன்ச்சு பேண்ட்டு. அந்த மாதிரி லூஸாக போடக்கூடிய பேண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட்டிங் சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.